அன்பான மக்களே, நம்மளோட சிறையடிக்க ஆசையில் இந்த விஜயாவுக்கு அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போடுறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்குது. இப்போ பார்வதி தான் ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஜயா. நான் என்ன பண்ணேன், நீ தானே உன் மருமகன் சொல்லிட்டு எல்லாமே பண்ண அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பொண்ணு காட்டினது என்னமோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி அதுக்கப்புறமா ஓவராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, ஓவராக தூக்கி வச்சு பேசுனது, ஓவராக பணம் கொடுத்து பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய ரோகிணி அப்படியே தலை மேலே தூக்கி வச்சது பார்வதி இல்லையே, விஜயா தானே. அதுக்கு போய் இந்த பார்வதியை பயங்கரமாக திட்டுறாங்க இந்த விஜயா. எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. மனோஜ், நான் சொல்லாமல் நீ அவளை கூப்பிடக்கூடாது, அவள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ பார்வதி வீட்டில் போய் பார்வதி கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னால் முடியல, இவன் என்னை ஏமாற்றிட்டா, அவ்வளோ அது பண்ண இது பண்ண அப்படின்னு. எதுக்கு நீ பண்ண? என் மருமகன்னு சொல்லிட்டு தான் நீ பண்ண. யார் நாங்கள் என்ன பண்ண சொன்னோமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ரோகிணிக்கிட்ட ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவே இல்லை இந்த விஜயா. எடுத்தவங்க அவுத்தோன்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. இப்போ அண்ணாமலை சொன்னது கரெக்டாக இருந்தது. நீ ஏன் எதுவுமே கேட்காம எதுக்கு அனுப்புன, எதுக்காக நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்த, இந்த மாதிரி எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கரெக்டான விஷயம் தானே அண்ணாமலை சொல்கிறது. இந்த இடத்துல முத்து, சுதி இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ரோகிணிக்கு. அப்பயுமே அவங்க இவங்க ஹெல்ப்பை நல்ல விதமாக எடுத்துப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல, எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஜயா மனோஜ்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ பேசக்கூடாது ரோகிணிக்கிட்ட அப்படின்னு. அவர் ஒரு பாரில் போய் உட்காந்து அந்த மொட்டையன் கூட உட்காந்து, அவர் பேர் தெரில, அவர் அந்த ப்ரோ ஃப்ரெண்டு அவர் கூட உட்காந்து டீ அதை சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிறையடி ஆசை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஃபயராக, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க.